ஒரு மனிதன் ஏன் பல வருடங்கள் உழைத்தும் பெரிய வெற்றியை அடைய முடியவில்லை தெரியுமா? காரணம் திறமை இல்லை என்பதல்ல, இந்த 4 குணங்களில் ஒன்று கூட இல்லாததுதான். இந்த பகுதியில் அதை அவர் மிக ஆழமாக விளக்குகிறார். இந்த வீடியோவை நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருந்தால் ஒரு நிமிடம் முதலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 கண்டிப்பாக பார்த்துவிட்டு வாருங்கள். ஏனெனில் இந்த பார்ட் 3 அவர் ஏற்கனவே விளக்கிய கேப்பபிலிட்டி பில்டிங் என்ற அடிப்படை கருத்தின் தொடர்ச்சி. பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 பார்க்காமல் இதை பார்த்தால் அவர் சொல்லும் இந்த 4 முக்கியமான குணங்களின் அர்த்தமும் அவை ஏன் வெல்த் பில்டிங்க்கு அவசியம் என்பதும் முழுமையாக புரியாது. அதனால் முதலில் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துவிட்டு வாருங்கள். இப்போது தொடரலாம். வெற்றி பெறுவதற்கு திறமை மட்டும் போதாது. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் மனிதர்களிடம் கண்டிப்பாக இருக்கும் 4 குணங்களை அவர் இப்போது பகிர்கிறார். இதில் ஒன்றே இல்லை என்றாலும் உங்கள் வெல்த் பில்டிங் பயணம் பாதியிலேயே நின்றுவிடும். அவர் தொடர்ந்து பெரிய அளவில் வெல்த் உருவாக்க வேண்டும் என்றால் பணம் சம்பாதிக்கும் திறனை மட்டும் வளர்த்தால் போதாது என்று கூறுகிறார். அதற்கு முன்பாக ஒருவருக்குள் கட்டாயம் உருவாக வேண்டிய 4 முக்கியமான திறன்களை பற்றி விளக்குகிறார். இந்த 4 திறன்கள் தான் கேப்பபிலிட்டி பில்டிங்கின் உண்மையான அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். முதலாவது அக்கவுண்டபிலிட்டி. வெறும் பேஷன் இருந்தால் மட்டும் போதாது. ஒரு வேலையை தொடங்கிய பிறகு அதை தொடர்ந்து செய்து முடிப்பதற்கான பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். அந்த வேலையில் வரும் வெற்றிக்கும் தோல்விக்கும் சாதகத்திற்கும் பாதகத்திற்கும் தானே பொறுப்பு என்ற மனநிலை உருவாக வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். இது என்னுடைய வேலை, இதை வெற்றி பெறச் செய்வதும் தோல்வியிலிருந்து மீள்வதும் என்னுடைய பொறுப்பு என்ற எண்ணமே அக்கவுண்டபிலிட்டி என்று அவர் விளக்குகிறார். அதன் பிறகு இரண்டாவது திறனாக எமோஷனல் ஸ்டெபிலிட்டி பற்றி பேசுகிறார். இன்றைய காலத்தில் பலரிடம் குறைவாக இருப்பது இதுதான் என்று அவர் கூறுகிறார். ஆரம்பத்தில் அனைவரிடமும் பெரிய கனவுகளும் அதிக மோட்டிவேஷனும் இருக்கும். ஆனால் தோல்வி வந்தவுடன் அந்த மோட்டிவேஷன் மறைந்து விடுகிறது. உண்மையான வெற்றியை தீர்மானிப்பது ஆரம்ப உற்சாகம் அல்ல, தோல்வியை எப்படி கையாள்கிறோம் என்பதுதான் என்று அவர் கூறுகிறார். வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் சமநிலையுடன் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அவசியம் என்கிறார். அவர் மேலும் உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுக்கும் மனநிலையும் வெற்றி மற்றும் தோல்வி இரண்டையும் சமமாக பார்க்கும் பழக்கமும் வளர்க்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார். இவை இல்லை என்றால் பெரிய இலக்குகளை அடையும் பயணத்தில் பாதியிலேயே பலர் நின்று விடுவார்கள் என்று எச்சரிக்கிறார். மூன்றாவது, தொடர்ந்து தன்னுடைய கேப்பாசிட்டி மற்றும் கேப்பபிலிட்டி ஐ வளர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஒரு நிறுவனம் வளர வேண்டும் என்றால் அதை நடத்தும் மனிதரும் வளர வேண்டும். நிறுவனம் மட்டும் வளர்ந்து அதை பொறுப்பேற்றிருக்கும் மனிதர் பழைய சிந்தனையிலேயே இருந்தால் ஒரு கட்டத்திற்கு மேல் வளர்ச்சி நின்றுவிடும் என்று விளக்குகிறார். அவர் அதற்காக பல துறைகளில் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று கூறுகிறார். அறிவு, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப், கம்யூனிகேஷன், நெகோசியேஷன், டெக்னாலஜி போன்ற அனைத்து துறைகளிலும் ஒருவர் வளர்ந்தால் மட்டுமே அவருடைய நிறுவனமும் அதே வேகத்தில் வளர முடியும் என்று விளக்குகிறார். இதற்காக ஒரு தெளிவான சிஸ்டம் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். நான்காவது, தொடர்ச்சியாக சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் பற்றி அவர் பேசுகிறார். ஒரு முறை நல்ல முடிவு எடுப்பது முக்கியமல்ல, தொடர்ந்து சரியான முடிவுகளை எடுப்பதே மிகப்பெரிய கேப்பபிலிட்டி என்று கூறுகிறார். அதற்கான பயிற்சியை சிறிய விஷயங்களிலிருந்தே தொடங்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்துகிறார். அவர் உலகின் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு குணம் டிசிஷன் மேக்கிங் என்று கூறுகிறார். வெளியில் இருந்து பார்க்கும்போது அவர்கள் உடனடியாக முடிவெடுப்பது போல தோன்றலாம். ஆனால் அந்த முடிவுகளுக்கு பின்னால் நீண்ட ஆய்வு, தகவல் சேகரிப்பு மற்றும் ஆழமான சிந்தனை இருக்கும் என்று விளக்குகிறார். உதாரணமாக, பெரிய தொழிலதிபர்கள் ஒரு மீட்டிங்கிற்கு வருவதற்கு முன்பே அனைத்து தகவல்களையும் ஆய்வு செய்து முடிவை மனதில் தெளிவுபடுத்தி வைத்திருப்பார்கள் என்று கூறுகிறார். அவர் இறுதியாக முடிவெடுக்க பயப்படுகிறவர்கள் பணம் சம்பாதிக்கவும் பயப்படுவார்கள் என்று கூறுகிறார். ஒருவேளை நான் எடுக்கும் முடிவு தவறாகிவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் இருந்தால் பெரிய வாய்ப்புகளை ஒருபோதும் பயன்படுத்த முடியாது. சரியான முடிவுகளை எடுக்கும் பழக்கம் தொடர்ந்து முடிவெடுக்கும் தைரியத்திலிருந்தே உருவாகிறது என்று அவர் வலியுறுத்துகிறார். அதற்காக வெற்றி பெற்றவர்களின் அனுபவங்களை கேட்கவும், பாட்காஸ்ட்களை பார்க்கவும், அவர்களின் சிந்தனை முறையை கற்றுக்கொள்ளவும் இன்றைய தலைமுறைக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். அடுத்த பகுதியில் ஏன் தோல்வியை கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் பெரிய வெற்றிகள் அனைத்தும் எக்ஸ்பெரிமெண்டில் இருந்துதான் பிறக்கின்றன என்பதை அவர் மிக சக்தி வாய்ந்த உதாரணங்களுடன் விளக்குகிறார். அதை மிஸ் பண்ணாதீங்க. இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பார்ட் 4 காத்திருங்கள்.